வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 11/1/2021 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அவங்க டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டின். த மீன் ஏஜ் ஆஃப் தி குரூப் ஆஃப் 35 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 16 இயர்ஸ். அதாவது ஒரு 35 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுடைய சராசரி வயது வந்து 16. சரிங்களா? இப்போ வந்து ஒரு டீச்சர் 52 வயசுல ஒரு டீச்சர் வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் வந்து இப்போ வந்து அந்த டீச்சர் அப்புறம் ஸ்டூடெண்ட் இவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஸ்டூடெண்ட்னுடைய எண்ணிக்கை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. சரிங்களா? இவங்களுடைய ஆவரேஜ் வயசு என்ன, 16 இயர்ஸா? அவ்வளோதான். இப்போது டீச்சர் ஒருத்தங்க சேர்ந்தாங்க அப்படின்னா இப்போ டோட்டல் நம்பர் எவ்வளோ வரும்? 35 + 1 தனியாக இந்த சைடு இருக்கிறேன். 35 + 1 36 சொல்லியிருக்கோம். இப்போ டீச்சரோட வயசு என்ன? 52 வயசு. சரிங்களா? இப்போது நல்லா கவனிங்க, இவங்களோட ஆவரேஜ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 52 வயசு, டீச்சரோட வயசு 52 இயர்ஸ். இப்போ டீச்சரோட வயசு 16 வயசுன்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ இவங்க எல்லாரோட வயசு வந்து டீச்சரோட வயசும் 16 வயசாக இருந்துச்சுன்னா இப்போ இவங்க எல்லாரோடைய வயசும் வந்து 16, ஆவரேஜ் வந்து 16 சொல்லி வந்துடும். சரிங்களா? ஏன்னா ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா வராங்க, அவங்களோட வயசு 16 சொல்லி இருக்கும்போதுல ஆல்ரெடி எல்லாரோடைய வயசு வந்து 16 தான். அப்படின்றப்போ டீச்சரோட வயசு 16 சொல்லி இருந்துச்சு அப்படின்னா ஓவரால் ஆவரேஜ் வந்து 16 சொல்லி வந்துடும். சரிங்களா? அப்போது இப்போ 52 வயசு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவையான 16 வருஷம் ப்ளஸ் ஒரு 36. சரிங்களா? அப்போது டீச்சரோட வயசு என்ன, இப்போ ஆவரேஜ் வந்து என்னவாக இருக்கும்? டீச்சரோட வயசு 16 இருக்குது அப்படின்றப்போ எல்லாரோட ஆவரேஜ் வந்து 16 இருக்கும். அதோட கூடுதல் இப்போ எத்தனை வயசு இருக்குது பார்த்தீங்கன்னா 36, 36 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. டீச்சரோட வயசில் 36 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ கரண்ட்டாக 36 பேர் இருக்காங்க. ஸோ வகுத்தீங்க அப்படின்னா மொத்தம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 16 + 1 17ன்றது தான் அவங்களுடைய இப்போ நியூ ஆவரேஜ். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைச்சிடும். அதாவது என்னென்னா இப்போ 36 பேர் அவங்களுடைய ஆவரேஜ் வந்து என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போது 35 ஸ்டூடெண்டோட வயசு 16 × 16 வந்து டோட்டல் வேல்யூ. அதோட வந்து டீச்சரோட வயசு வந்து கூடுதா, டீச்சரோட வயசும் கூடுது அப்படின்றப்போ 1 × 52. ஸோ இது ரெண்டையும் கூட்டி வகுத்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 17 இயர்ஸ் சொல்லி வரும். சரிங்களா? இது ஷார்ட்கட் மாதிரி. இப்போ அது தெரியல அப்படின்னா நீங்கள் டோட்டல் வேல்யூக்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டின், மூணாவது கொஸ்டின். இது சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு 210 வரும். சரிங்களா? 5 × 42. சரிங்களா? அதுக்கடுத்து இதோட மதிப்பு என்ன வரும்? 9 வரும். சரிங்களா? 210 + -3 + 9 = 216 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின். எஸ், ஒரு ஸ்விம்மர் இருக்கார். சரிங்களா? ஒரு நீச்சல் வீரர். அவர் வந்து அவருடைய நீந்தும் ஸ்பீடு வந்து ஸ்டில் வாட்டரில், சரிங்களா, நிலையான தண்ணீரில் வந்து 9 மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நீந்துறாரு. அதே நேரத்தில் அவர் வந்து டவுன் ஸ்ட்ரீம், சரிங்களா, டவுன் ஸ்ட்ரீமில் என்ன, தண்ணியோட சேர்ந்து வந்து பயணப்படும் போது 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து 45 நிமிஷத்தில் வந்து கடந்துறாரு. அப்படின்னா அவருடைய அந்த நீரினுடைய ஸ்பீடு வந்து என்ன கேட்குறாங்க. இப்போது ஸ்விம்மருக்கு போல நம்ம என்ன எடுத்துக்கலாம், போட்டுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. டைம், சரிங்களா, 45 நிமிஷத்தை வந்து நம்ம ஹவரில் மாற்றணும் அப்படின்னா 45/60 ஹவர்ஸ்னு சொல்லி மாற்றிக்கலாம். அது போக இந்த போட் ஸ்விம்மரனுடைய ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போட்டினுடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 9 km/h. சரிங்களா? இப்போது டவுன் ஸ்ட்ரீமில், சரிங்களா, டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் வாட்டரோட ஸ்பீடு. சரிங்களா? வாட்டரோட ஸ்பீடு. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா முடிஞ்சு. இது அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடு என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா போட்டோட ஸ்பீடு மைனஸ் வாட்டரோட ஸ்பீடு. ஏன்னா நீரை எதிர்த்து போகிறாங்க இல்லையா, நீரை எதிர்த்து போகும்போதுல தண்ணியோட ஸ்பீடையும் வந்து போட்டோட ஸ்பீடையும் வந்து கழிக்க வேண்டியிருக்கும். நீரோட சேர்ந்து பயணப்படும் போது தண்ணியோட ஸ்பீடையும் போட்டோட ஸ்பீடையும் கூட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? அதுதான் கான்செப்ட். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்பீடு டைம் = டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடுன்ற ஃபார்முலாவில் போடலாம். இல்லைனா டிஸ்டன்ஸ் அப்பான் டைம்ன்ற ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் அப்பான் டைமா
இங்கே ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் வந்து போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் வாட்டரோட ஸ்பீடு. சரிங்களா? அடுத்ததாக டிஸ்டன்ஸ் எவ்வளவு 9 கிலோமீட்டர் கொடுத்தாங்க. டைம் எவ்வளவு 45/60 ஹவர். சரிங்களா? இப்போ இங்கே போட்டோட ஸ்பீடு என்ன, போட்டுன்றது என்ன, நம்ம ஸ்விம்மர் தான் வந்து போட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 9 கூட்டல் வாட்டரோட ஸ்பீடு ஈக்குவல் டு 9/45. இந்த கீழே இருக்க வகுத்தில் இருக்க 60 மேலே போகும்போதுல பெருக்கல்ல மாதிரி இருக்கும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4×5 4×15 60, 3×15 45, 3 எடுத்தீங்கன்னா 3×3 9. ஸோ வாட்டரோட ஸ்பீடு என்ன வரும் 3 × 4 12. சரிங்களா? 12 - 9 ஈக்குவல் டு 3 km/hன்றதான் இந்த ஸ்ட்ரீம் வாட்டரோடைய ஸ்பீடு. அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின். ஒரு பொருளை வந்து 2340 ரூபாய்க்கு விற்கும்போது ஒரு டீலருக்கு வந்து 10% வந்து நட்டம் கிடைக்குது. சரிங்களா? நட்டம் அது இப்போ வந்து 15% லாபத்துக்கு வந்து விற்கணும் அப்படின்னா அந்த பொருளை வந்து எவ்வளோ விற்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 - லாஸ் பர்சன்டேஜா. அப்போது 100லேருந்து 10% வந்து நமக்கு நட்டம் அப்படின்றப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் 90% இருக்குமா. அந்த 90% மதிப்பு தான் எவ்வளவு 2340 ரூபா. சரிங்களா? படி கொடுத்தீங்க அப்படின்னா 1% மதிப்பு என்ன வரும் 0க்கு 0 அடி ஆயிரும். அதுக்கடுத்து 2×3 18, மிச்சம் 5 இருக்கும். 6×9 54. சரிங்களா? 1%ன்றது 226. ஸோ 100% காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு என்ன இருக்கும் 100%. ஸோ 2600. நமக்கு என்ன கேட்குறாங்க 15% வந்து கெயினாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 10 + 5% சொல்லி எடுத்துக்கலாமா. எப்படி ஷார்ட்டாக போடுறன்ற பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 115% வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பெருக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போது 100% மதிப்பு நமக்கு தெரியும். இதில் வந்து 10% மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 ரூபாயா. 100% வந்து 2200 ரூபா. சரிங்களா? அதில் 10% மதிப்பு என்ன வரும் 260 ரூபா. சரிங்களா? 10% 260 ரூபா அப்படின்னா அதில் பாதி 5%. அப்போ 260 ரூபாவில் பாதி 130 ரூபாயா. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா என்ன வரும் 115% ஈக்குவல் டு எவ்வளவு 2990 ரூபான்றதான் 115%. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இங்கே என்ன பண்ணலாம் 100% மதிப்பு நமக்கு தெரியும். ஸோ 115% வந்து பெருக்கிற வேண்டியதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 18வது கொஸ்டின். இது இந்த கொடுக்கப்பட்ட டேட்டாவுடைய மீடியன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாடல் கணக்கெலாம் இப்போ வந்து ஏஎல்பி எக்ஸாமு, டெக்னீஷியன் எக்ஸாமு, அப்புறம் ஜே எக்ஸாமு, இந்த வருஷம் 2024 நடந்த எக்ஸாமில் நிறைய அந்த மாதிரி மாடலில் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியன்னா என்ன இடைநிலை. மீடியன்னா இடைநிலை. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மொத்தம் வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரில் இருக்குது. சரிங்களா? அப்படின்றப்போ மீடியம் வந்து எந்த டேர்ம் வரும் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஆடாக இருந்துச்சு. சரிங்களா? ஆடாக இருந்துச்சு அப்படின்னா n+1/2. சரிங்களா? அப்போ இங்கே என்ன எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 3 6 7. சரிங்களா? ஒற்றைப்பட்டியில் இருக்கிறதுனால 7 × 1 8 தனியாகவே போடுறேன் 7 × 1 / 2 ஈக்குவல் டு 4th டேர்ம் தான் வந்து இங்கே வந்து நமக்கு தேவையான இடைநிலை. சரிங்களா? இது வந்து ஈவன் நம்பர்களில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ 8 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 8 + 1 9 / 2 4.5 சொல்லி வரும். அப்போ 4th டேர்ம் 5th டேர்ம் ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துடணும். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மீடியன் வந்து மீடியன் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை டேர்ம் கண்டுபிடிக்கணும் 4th டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லாமே வந்து அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுதணும். சரிங்களா? அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், ஏறு வரிசையில் எழுதணும். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இருக்குல்ல ஸ்மால் நம்பர் 8 9 10 8 9 10 அடுத்து 11. ஸோ நமக்கு என்ன தேவை 4th டேர்ம் தான் தேவை. 4th டேர்ம் வந்து 11. ஸோ டேரெக்டாக ஆன்சரில் போயிடலாம். அப்படி இல்லைனா எல்லா நம்பரையும் வந்து எழுதணும்னா எழுதிக்கலாம். 11 அதுக்கடுத்து 13 13 20. ஸோ 4th டேர்ம் தான் வந்து நமக்கு தேவையான இடைநிலை. ஸோ ஆன்சர் வந்து 11. இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட் வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து ஒற்றைப்படையில் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒன்றை கூட்டி 2ஆல் பார்த்தீங்கன்னா அது எத்தனை டேர்ம் என்ன வருதோ அதான் வந்து அத்தனை ஒரு டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஆன்சரு. ரெண்டாவது வந்து இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் வந்து ஏறு வரிசையில் எழுதி தான் இந்த 4th டேர்ம் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்
23வது கொஸ்டின் ஆல்ரெடி போட்ட கொஸ்டினுடைய சேம் டைப் தான். சரிங்களா, எழுதி வச்சுருக்கேன். ஒரு ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஓ வந்து சென்டர் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா, ஓ வந்து சென்டரு. இதில் வந்து பிஏபினுடைய மதிப்பு எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி கொடுத்தாங்க. ஏஆர்எஸ் சரிங்களா, இந்த கோணத்தினுடைய மதிப்பு என்ன கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய கான்செப்ட் என்னன்னா 3 கான்செப்ட். ஒன்று அரை வட்டத்தில் அமையும் கோணம், செங்கோணம். சரிங்களா, ஒரு வட்டம் இருக்கு, ஒரு அரை வட்டம் இருக்கு. சரிங்களா, ஒரு அரை வட்டம் இருக்கு, அதில் அமையக்கூடிய கோணம் இப்படி ஒரு கோணம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இதனுடைய மதிப்பு என்ன இருக்கும், செங்கோணமாக தான் இருக்கும். சரிங்களா, இதோட மதிப்பு செங்கோணமாக இருக்கும். இதுதான் வந்து அரை வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோணத்தினுடைய மதிப்பு 90 டிகிரி. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்து முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி நமக்கு தெரிஞ்சது. அதுக்கடுத்து நேர்கோட்டில் அமையும் கோணம், ஒரு நேர்கோடு இருக்கு. தேர்ட் கான்செப்ட் வந்து ஒரு நேர்கோடு இருக்குன்னா அந்த நேர்கோட்டில் அமையக்கூடிய கோணத்தினுடைய மதிப்பு என்ன வரும், 180 டிகிரியா இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஏபினுடைய மதிப்பு 35 டிகிரி. பிஏபினோட மதிப்பு எவ்வளவு, 35 டிகிரின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா, இது வந்து ஓன்றது சென்டரா, அந்த சென்டர் வழி போகக்கூடியது இந்த ஏபி அப்படின்றப்போ இது வந்து என்னவா இருக்கும், இந்த கோணம் ஏலேருந்து ஏபிபி இந்த வட்டத்துண்டு வந்து என்னவா இருக்கும், அரை வட்டமாக இருக்குமா. ஸோ அரை வட்டத்தில் அமையக்கூடிய கோணம் இது வந்து 90 டிகிரியா இருக்குமா, 90 டிகிரியா இருக்கும். ஸோ இந்த முக்கோணம் ஏபிபி பொறுத்த வரைக்கும் இதனுடைய மதிப்பு என்ன வரும், 55 டிகிரி வருமா. 3 கோணங்களும் கூடுதல் 180 டிகிரின்ற கான்செப்டில் 90 35 இதோட மதிப்பு 125 வரும். அதோட ஒரு 55 போட்டிங்கன்னா 180 டிகிரி. சரிங்களா, இப்போ வந்து என்னன்னா ரைட், இந்த கோணத்தை வந்து இந்த ரெண்டு கோடையை வந்து இணைச்சிருங்க. ஆரையும் பி இணைச்சிங்க அப்படின்னா இணைச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு கான்செப்ட் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா சேம் செக்மெண்ட்ல அமையக்கூடிய கோணங்கள் வந்து சமம். சரிங்களா, சேம் செக்மெண்ட்ல அமையக்கூடிய கோணம் சேம் செக்மெண்டோடைய டிகிரிஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். சேம் செக்மெண்ட்ல அமையும் கோணம் சமம். அதாவது சேம் செக்மெண்ட்ல அமையும் கோணம்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு வட்டத்துண்டு இருக்கு. சரிங்களா, நமக்கு இந்த நேர்கோடு மட்டும் வரவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ஒரு அரை வட்டம் இருக்கு. சரிங்களா, இப்போ இதுதான் ஒரு செக்மெண்ட். இந்த ஏபின்றது ஒரு செக்மெண்ட் அப்படின்னா இதுலேருந்து அமையக்கூடிய கோணங்கள், இந்த வட்டத்தோடு ஏற்படுத்தக்கூடிய கோணங்கள் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். சாரி, இப்போ இதனுடைய மதிப்பு எக்ஸ் அப்படின்னா இதோட மதிப்பும் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதனுடைய அடிப்பாகம் சமமாக இருக்கும். முதல்ல இந்த கோணங்கள் இது வந்து வட்டத்தினோட ஏற்படுத்தக்கூடிய கோணங்கள் வந்து சேமாக இருக்கும். அதாவது சேம் செக்மெண்ட்ல அமையக்கூடிய கோணங்கள் வந்து சமம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபின்றது சேம் செக்மெண்டா, பிபி சரிங்களா, பிபியோட செக்மெண்ட்ல அமையக்கூடிய இந்த டிகிரி 35 டிகிரி அப்படின்னா இதில் அமையக்கூடிய பிஆர்பி இதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும், 35 டிகிரியா இருக்குமா. ரெண்டாவது அதுக்கடுத்து அரை வட்டத்தில் அமையக்கூடிய கோணம் ஏபின்றது ஏஆர்பின்றது ஒரு அரை வட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோணமா. இதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும், 95 டிகிரியா. 95 டிகிரின்றப்போ இதோட மதிப்பு 90 டிகிரி. அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். ஸோ இதோட மதிப்பு 90 டிகிரி அப்படின்னா ஆல்ரெடி இந்த கோணம் எது பிஆர்பியினுடைய மதிப்பு வந்து 35 டிகிரின்னு நமக்கு தெரியும். அப்படின்றப்போ இதோட மதிப்பு என்ன வரும், 90லேருந்து 35 கழிச்சிங்கன்னா 55 டிகிரி. ஸோ நேர்வட்டத்தில் அமையும் கோணம் என்ன 180 டிகிரியா. ஸோ அப்படின்றப்போ 180 டிகிரிலேருந்து 55 டிகிரி கழிச்சிங்க அப்படின்னா 125 டிகிரின்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஏஆர்எஸோட மதிப்பு 125 டிகிரி. சரிங்களா, ஸோ இங்கே வந்து பிபின்ற செக்மெண்ட்ல இருந்து அமையக்கூடிய கோணங்கள் சரிங்களா. ஏ கோணம் பிஏபி ஈக்குவல் டு பிஆர்பி. சரிங்களா, பிஆர்பி அதோட மதிப்பு என்ன இருக்கும், 35 டிகிரியா இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து அரை வட்டத்தில் அமையும் கோணம்
அரை வட்டத்தில் அமையும் கோணம். இந்த கான்செப்ட் படி ஏஆர்பி சரிங்களா, ஏஆர்பியோட மதிப்பு கோணம் ஏஆர்பியோட மதிப்பு 90 டிகிரியா. இப்போ நமக்கு வந்து பிஆர்பியோட மதிப்பு தெரியும், ஏஆர்பியோட மொத்த மதிப்பு தெரியும். அப்போ ஏஆர்பியினுடைய மதிப்பு ஏஆர்பியினுடைய மதிப்பு என்ன வரும்? 90 டிகிரி மைனஸ் 35 டிகிரி ஈக்குவல் டு 55 டிகிரி வரும் சரிங்களா. ரெண்டாவது இந்த கோணம் ஆர் இருக்கு இல்லையா, முழுமையான கோணம், அது வந்து ஒரு நேர்கோட்டத்தில் நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோணம். ஸோ எஸ்ஆர்ன்றது நேர்கோடு, அதில் அமையக்கூடிய கோணம் வந்து 180 டிகிரியாக இருக்கும் சரிங்களா. அந்த 180 டிகிரியில் நமக்கு வந்து 55 டிகிரியோட மதிப்பு தெரியும் சரிங்களா. அப்போ மீதி இருக்கிறது என்ன வரும்? 125 டிகிரி தான் வரும். அதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஏஆர்எஸ்னுடைய மதிப்பு 125 டிகிரி. அவ்வளோதாங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம், அதுக்கடுத்து ஒரே செக்மெண்ட்ல அமையக்கூடிய கோணங்கள் வந்து சேம் சரிங்களா. 4th அடுத்து நேர்கோட்டில் அமையும் கோணம் 180 டிகிரி. ஸோ அடுத்த கொஸ்டின் 27வது கொஸ்டின். ஒரே ஒரு நிமிஷம். இருபத்தி 27வது கொஸ்டின். குமுதுன்றது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டி வந்து 10% ஒரு அமௌண்ட்டை வந்து 10% தனி வட்டியில் 1.5 வருஷத்துக்கு வாங்குறாங்க. அடுத்து ஸ்னேகை வந்து சேம் அமௌண்ட்டை வந்து சேம் ரேட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பட் அரையாண்டு வட்டி விகிதத்தை வந்து வாங்குறாங்க சேம் பீரியடுக்கு. அப்படின்னா ஸ்னேகை வந்து குமுத்து வந்து பே பண்ணதோட வந்து 61 ரூபா அதிகமாக பே பண்ணுறாங்க. அப்படின்னா எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து அவங்க 2 பேரும் வந்து கடன் வாங்கியிருப்பாங்கன்றத கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 1.5 வருஷத்துக்கு என்ன வரும்? ஸோ ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 1.5 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும்? 15% வந்து வட்டியாக இருக்கும் சரிங்களா. ரெண்டாவது நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்தாங்க? நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், சேம் ரேட்டு தான். பட் என்ன கொடுத்தாங்க? காம்பவுண்ட் செமி ஆனுவலி. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரிஜினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை வந்து 2ஆல் வகுக்கணும். ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 5%. அதுவும் இல்லாமல் ஒரிஜினலாக கொடுத்த டைம் என்னவோ அதை வந்து 2ஆல் பெருக்கணும் சரிங்களா. ஒரிஜினல் ரேட்டை வந்து என்ன பண்ணணும்? 2ஆல் வகுக்கணும். செமி ஆனுவலி சரிங்களா, அரையாண்டு வட்டி வீதம் தான், 2ஆல் வகுக்கணும். அதே நேரத்தில் டயத்தை வந்து என்ன பண்ணணும்? ஒரிஜினல் டைம் என்னவோ அதை வந்து 2ஆல் பெருக்கணும். ஸோ 1.5 இயர்ஸ் வந்து 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் சரிங்களா. அவ்வளோதான். ஸோ 3 இயர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து இப்போ வந்து பிரின்சிபல் வந்து தெரியாது. லெட்ஸ் டேக் பிரின்சிபல் வந்து ஒரு 10,000 எடுத்துக்கலாம் சரிங்களா. லெட்ஸ் டேக் பிரின்சிபல் 10,000 சரிங்களா, ருபீஸ் 10,000 சொல்லி எடுத்துக்கலாம். அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 15% மதிப்பு 1500 ரூபாய் வருமா? 1500 சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் சரிங்களா. முதல் வருஷத்துக்கு சரிங்களா அந்த 10,000க்கு எவ்வளோ வட்டி? 5% வட்டி விதத்தில் என்ன வரும்? இந்த பிரின்சிபலுக்கான வட்டி முதல் வருஷம் வந்து ஒரு 500 ரூபாய் வரும், ரெண்டாவது வருஷமும் ஒரு 500 ரூபாய் வரும், மூணாவது வருஷமும் ஒரு 500 ரூபாய் வரும் சரிங்களா. அடுத்து ரெண்டாவது வருஷம் என்ன நடக்கும்? பிரின்சிபல் என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி இருந்த பிரின்சிபல் அதோட வந்து இந்த முதல் வருஷம் கிடைச்ச வட்டியும் பிரின்சிபலாக வரும் சரிங்களா. அப்போது இந்த பிரின்சிபல் இயல்பாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரின்சிபலுக்கு வந்து வட்டி வந்து 500 ரூபாய் 5%. அதே நேரத்தில் இந்த முதல் வருஷம் கிடைச்ச வட்டிக்கு இந்த வட்டிக்கு வட்டி என்ன வரும்? 25 ரூபா வருமா சரிங்களா. அவ்வளோதான். அடுத்ததாக இந்த 25 × 5 / 100. இப்போது மூணாவது வருஷத்தில் எதெல்லாம் வட்டியாக வரும்னு சொன்னால், முதல் வருஷம் இந்த பிரின்சிபல் இயல்பாக இருக்கக்கூடிய பிரின்சிபல் வந்து 500 ரூபா. அடுத்து முதல் வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்கு வட்டி 25 ரூபாயா? இந்த வட்டிக்கு வட்டி 25. அடுத்ததா இந்த வட்டிக்கு ஒரு வட்டி 25. அடுத்ததா இந்த வட்டிக்கு ஒரு வட்டி எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 0.25 சரிங்களா. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1570 1.5 வரும், 76.5 சரிங்களா. இது வந்து என்ன? 3 வருஷத்துக்கான வட்டியினுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய வட்டி சரிங்களா, செமி ஆனுவலில் கொடுக்கும்போதில். அப்போது நமக்கு வந்து என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குமுது வந்து பே பண்ணக்கூடிய அமௌண்ட் சரிங்களா, குமுது வந்து பே பண்ணக்கூடிய அமௌண்ட் என்ன? 1500 சரிங்களா.
குமுத் 1500 பே பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஸ்னேகா வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க? ஸ்னேகா வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1576.5. சரிங்களா? அப்போ அந்த 76.5 மதிப்பு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 61 ரூபா. சரிங்களா? ரேஷியோனே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 76.5 மதிப்பு 61 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 61 வகுத்தல் 76.5. ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை? 10,000 மதிப்பு தான் தேவை. சரிங்களா? 10,000ன்றது என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸோ 10,000 ரேஷியோட மதிப்பு 61 வகுத்தல் 76.5 இன்ட்டு 1000. சாரி 10,000. 1 10 100 1000 10,000. ஸோ இது சுருக்குனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் தான் வந்து வட்டியை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்படி ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து நார்மல் மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போடணும்னாலும் போட்டுடலாம். அதாவது 3 இயர்ஸுக்கு சரிங்களா 3 இயர்ஸுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா விகிதத்தினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா PR² இன்ட்டு 300 + R அப்பான் 100. சரிங்களா? இப்போ இங்கே வந்து R வந்து நீங்கள் என்னவா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. சரிங்களா? அப்போ 3 வருஷம் சொல்லி எடுத்துக்கோங்க. அப்போ 1.5 வருஷத்துக்கு 10% வீதம் 15% தான் வரும். அதே நேரத்தில் 5%க்கு 3 வருஷம் கொடுத்தாலும் 15% தான் வரும். சரிங்களா? அதே நேரத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் 3 இயர்ஸ். சரிங்களா? 5%. அப்படின்றப்ப இந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து 8,000 சொல்லி வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து 3 வருஷத்துக்கு தனி வட்டி அப்புறம் கூட்டு வட்டியினுடைய வித்தியாசத்தினுடைய 2 கடையில் வித்தியாசத்தினுடைய கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. சரிங்களா? அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் போடணும்னாலும் போட்டுடலாம். இது வந்து நார்மல் மெத்தட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த கொஸ்டின் 31வது கொஸ்டின். எல்சிஎம் கேட்குறாங்கப்பா. இதோட எல்சிஎம் என்ன? 28 மதிப்பு 28 வந்து 14 போகும், 24 போகாது. அப்போ 28 மல்டிபிள் 2 56. 56 14 போகும், ஆனால் 24 அடிபடாது. ஸோ 20 இன்ட்டு 3 28 3 மடங்கு என்ன 84. 84 14 அடிபடும், 24 அடிபடும். ஸோ ஆன்சர் வந்து 84 தான் ஆன்சர். இருக்குல்ல பெரிய நம்பர் என்ன பாருங்கள், ஒன்று எய்தர் அந்த நம்பராக இருக்கும். சரிங்களா? 28 வந்து 14 போகும், ஆனால் 24 போகாது. சரிங்களா? ஒன்று அந்த நம்பர் இருக்குல்ல பெரிய நம்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதனுடைய மல்டிப்ளிகேஷன் தான் வந்து கண்டிப்பாக எல்சிஎம்மாக இருக்கும். சரிங்களா? அதனுடைய மல்டிப்ளிகேஷன் எல்லா நம்பரான மீதி இருக்கக்கூடிய எல்லா நம்பரான வகுப்படுதோ எந்த நாள் வகுப்படுதோ எந்த மல்டிப்ளிகேஷன் வந்து மீதி இருக்க எல்லா நம்பரான வகுப்படுதோ அதுதான் வந்து எல்சிஎம். அப்படி இல்லைனா நார்மல் மெத்தட்லையும் போடுங்க. 28 ஸோ அடி எடுத்திங்கன்னா 7 7 14 3 21 4 28 அடுத்து 2 1 2 3 2. சரிங்களா? எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 7 × 2 × 3 × 2 7 2 14 14 × 6 ஈக்குவல் டு 84 தான் ஆன்சர். இப்படியும் போடலாம். அடுத்த கொஸ்டின், 2 எங்களுடைய சம் ஆஃப் தி 2 டிஜிட்ஸ் ஆஃப் தி 2 டிஜிட் நம்பர். சரிங்களா? 2 டிஜிட் நம்பருடைய சம் வந்து என்ன 12 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ XYன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது, அதனுடைய கூடுதல் வந்து 12 சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வந்து X + Y. XYன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதனுடைய டிஜிட்ஸினுடைய கூடுதல் வந்து 12 சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிஜிட்ஸ் ஆர் ரிவைஸ், இந்த டிஜிட் வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ரிவைஸ் பண்ணும் போதில் 7 டைம்ஸ் ஆஃப் த நியூ நம்பர். சரிங்களா? இந்த டிஜிட்டை ரிவைஸ் பண்ணும் போதில் கிடைக்கக்கூடிய இந்த நம்பர்னுடைய 7 டைம்ஸ். சரிங்களா? 4 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 4 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் நம்பருடைய 4 டைமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கணக்கெலாம் நீங்கள் வந்து டேரெக்டாக ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? எப்பயுமே வந்து இந்த மாதிரி கணக்கு வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன 75. ஸோ 4 × 75 ஈக்குவல் டு என்ன வரும் 57 × 7. இது ரெண்டு சமமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 5 7 350, 350ஓட ஒரு 7 49, 50 கொடுத்தீங்கன்னா 400 380 389 வரும். சரிங்களா? 389 வரும். இதோட மதிப்பு சாரி 389 399 சாரி 399 வரும். இங்கே 4 75 150 300 சொல்லி வரும். ஸோ ரெண்டும் வந்து சமம் இல்லை. சரிங்களா?
அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன 84 சரிங்களா. அப்போ ஒரிஜினல் நம்பர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 4 × 84 ஈக்குவல் டு சரிங்களா 48 × 7. ஸோ இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் 4 8 320 16 336 சொல்லி வரும் சரிங்களா. இதோட மதிப்பு 5 7 350 350லேருந்து ஒரு 14 கழிச்சிங்கன்னா 336. ஸோ ரெண்டு வந்து சமம் சரிங்களா, ரெண்டுமே வந்து சமம். ஸோ ஆன்சர் வந்து ஸோ இது வந்து எடுத்துருக்க டிஜிட் வந்து எடுத்துருக்க நம்பர் வந்து இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆன்சர் வந்து 84 தான் ஆன்சர் சரிங்களா. இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 35வது கொஸ்டின். How many numbers are between 100 and 1000 are completely divisible by 11? 11 வகுக்கக்கூடிய 100 அடுத்து இருக்கக்கூடிய மிகச்சிறிய என்ன பார்த்தீங்கன்னா 11. 9 11 99, 10 11 110 சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 110 சரிங்களா. 110ஓட மடங்கு பாருங்க, 9 பிரிங்கன்னா 990 சரிங்களா. 990 அதுக்கடுத்து ஒரு 11 கூட்டிங்கன்னா 1001 சொல்லி வந்துடும். ஸோ இருக்குல்லே 1000க்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் என்ன 11 கூடிய 990 சரிங்களா. இது ரெண்டு கூடிய வித்தியாசம் என்ன சொல்லி இது ரெண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய ஹவு மெனி நம்பர்ஸ் சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அப்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு கூட்டுத்தொடரில் இருக்குது சரிங்களா. அரித்மெட்டிக் மீன் சொல்லுவாங்க. கூட்டுத்தொடரில் இருக்குது. எப்படி அப்படின்னா இதோட எண்களை வந்து கூட்டிகிட்டே போனீங்க, ஒரு காமனான ஒரு நம்பர் சரிங்களா 11 வந்து கூட்டிகிட்டே போனீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். 11 கூட்டிகிட்டே போகிறீங்க அப்படின்றப்போ இதோட வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போதா. ஸோ அப்போ வந்து இது கூட்டுத்தொடர் சரிங்களா. அப்போது இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் என்ன, டிஃப்ரென்ஸ் வந்து 11. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் சரிங்களா. ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்துட்டாங்க, அதனுடைய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. இந்த மாதிரி சேம் மாடல் கணக்கு வந்து நிறைய வந்து இப்போ நடந்த ரீசெண்டாக நடந்த ரயில்வே எக்ஸாம் நிறைய கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்பான் காமன் டிஃபரன்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னா இங்கே லாஸ்ட் டைம் என்ன 990 மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்ன 110 வகுத்தல் காமன் டிஃபரன்ஸ் என்ன 11 ப்ளஸ் 1. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் 880. 880 11 பார்த்தீங்கன்னா 80 வரும் சரிங்களா. 80 கூட்டல் 1 ஈக்குவல் டு 81 டேர்ம்ஸ் வந்து டோட்டலாக வந்து இருக்குது சரிங்களா. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 44வது கொஸ்டின். ஒரு ஹால்னுடைய லென்த் வந்து அதனுடைய அகலத்தை விட வந்து 7 மீட்டர் அதிகம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அதனுடைய பெரிமீட்டர் வந்து 62 சென்டிமீட்டர் 62 மீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஹால்னுடைய லென்த் கேட்குறாங்க சரிங்களா. ஒரு செவ்வக வடிவ ஹால் இருக்குது சரிங்களா. அதனுடைய லென்த் வந்து பிரெத்தை விட 7 மீட்டர் அதிகம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பிரெத் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா லென்த் என்ன இருக்கும் x+7 அவ்வளோதாங்க. ஒரு பெரிமீட்டர் என்ன வரும் செவ்வகத்துடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன 2 × L + P. ஸோ அப்படின்னா 2 × Lோட மதிப்பு x+7 ப்ளஸ் XR ஈக்குவல் டு என்ன வரும் 62. அப்போ x+7 2x + 7 மதிப்பு என்ன வரும் 31. இப்போ 2xோட மதிப்பு 28. இப்போ எக்ஸோட மதிப்பு 14. எக்ஸ்ன்றது என்ன பிரெத்து சரிங்களா. எக்ஸ்ன்றது பிரெத்து. நமக்கு என்ன தேவை லென்த்தோட மதிப்பு. ஸோ லென்த் ஈக்குவல் டு x+7 ஈக்குவல் டு ஒரே ஒரு நிமிஷம் இல்லையே எக்ஸ்ன்றது 31. 31லேருந்து 7 கழிச்சிங்கன்னா 27 போச்சுன்னா 24. அப்போது எக்ஸோட மதிப்பு 12. அப்போ லென்த்தோட மதிப்பு x+7 12 கூட்டல் 7 ஈக்குவல் டு 19 மீட்டர்ன்றதான் அந்த ஹால்னுடைய நீளம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ கொஸ்டின். இது என்ன வரும் இதை வகுத்து ஃபஸ்ட்டு வந்து போர்டு மாஸ் தேரிப்படி வகுத்தீங்க அப்படின்னா 5 4 5 20 சரிங்களா. 10 2ஆல் வகுத்தீங்கன்னா 5 4 5 20. ஸோ 6 கூட்டல் 20 மைனஸ் 9 ஈக்குவல் டு 17ன்றதான் ஆன்சர். சிம்பிளிஃபை கொஸ்டின்ங்க. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கணக்கு எப்பயுமே வந்து புள்ளி வந்து சமமாக இருக்க மாதிரி எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து தப்பு பண்ணாமல் போட முடியும் சரிங்களா. 1.1 அடுத்து 1.001 அடுத்து 10.001
0 1 அடுத்து 11.11. ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா 1 சரிங்களா. அடுத்து இந்த 2 இந்த இடத்துல 0 0 கூட போட்டுக்கலாம் சரிங்களா, தப்பு இல்லை, அப்படி கூட போட்டுக்கலாம் சரிங்களா. கூட வேற கலரில் எழுதலாம், ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். 0 0 அப்படி கூட போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போது 2 இதை கூட்டினீங்கன்னா 2. ஸோ 2.21 முடிகிற மாதிரி ஆன்சர் எந்த ஆன்சருக்கு? ஒரே ஒரு ஆன்சர் தான், டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம் இங்கேயும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 45 46 அதுக்கப்புறம் 48வது கொஸ்டின். சம் ஆஃப் த 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர் இஸ் 90 சரிங்களா. ஒரு 5 எண்களுடைய 5 தொடர்ச்சியான எண்களுடைய கூடுதல் வந்து 90 சொல்லி கொடுத்தாங்க. அதனுடைய மிடில் நம்பர் இடைநிலை நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 5 நம்பர் தொடர்ச்சியாக இருக்குது, அதனுடைய இடைநிலை என்னவாக இருக்கும்? அதனுடைய சராசரியாக தான் இருக்கும். ஸோ 90/5 ஈக்குவல் 18 தான் அதில் இருக்கக்கூடிய மீடியம் நம்பர். 5 நம்பர் தொடர்ச்சியாக இருக்குது சரிங்களா, அதனுடைய கூடுதல் வந்து வேல்யூ கொடுத்தாங்க. அந்த நம்பர் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் போதில் அதனுடைய நடு எண் என்னவாக இருக்கும்? அந்த எண்களுடைய சராசரியாக தானே இருக்கும். அப்போது ஆன்சர் என்ன வரும்? 18 தான் வரும். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸு, ஒரு நம்பர் எக்ஸு, ரெண்டாவது நம்பர் வந்து x+1, மூணாவது நம்பர் வந்து x+2, நாலாவது நம்பர் வந்து x+3, அஞ்சாவது நம்பர் x+4 சரிங்களா. இதனுடைய கூடுதல் எவ்வளவு? 90 சொல்லி கொடுத்தாங்களா. எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? x+4 5x+10 ஈக்குவல் 90. ஸோ எக்ஸோட மதிப்பு 80/5 ஈக்குவல் 16. எக்ஸோட மதிப்பு 16, டேரெக்டாக 16 போட்டுமா? போடக்கூடாது, மிடில் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ மிடில் நம்பர் என்ன? x+2 ஈக்குவல் 16 கூட்டல் 2 18தான் ஆன்சர் சரிங்களா. இப்படியும் போடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா சூப்பர் கொஸ்டின் ஆக்சுவலாக. எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ், 2 நம்பருடைய எல்சிஎம் வந்து அதோட ஹெச்சிஎஃப். எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 24 டைம்ஸ் ஆஃப் தேர் ஹெச்சிஎஃப். 2 எண்களை கொடுத்தாங்க, அந்த எண்களுடைய எல்சிஎம் வந்து அதோட ஹெச்சிஎஃப் போல 24 மடங்கா. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் 24 × ஹெச்சிஎஃப் ஆஃப் ரைட். அடுத்து சம் ஆஃப் தி ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஈக்குவல் 715 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சம் ஆஃப் தி ஹெச்சிஎஃப் ப்ளஸ் எல்சிஎம் ஈக்குவல் 750 சொல்லி கொடுத்தாங்களா. அவ்வளோதான். இது சமன்பாடு 1, சமன்பாடு 2 சரிங்களா. இதை வந்து அப்படியே வேல்யூ புட் பண்ணுங்கள். எல்லோட வேல்யூ இங்கே புட் பண்ணிங்க அப்படின்னா h+24h ஈக்குவல் 750. அப்போது ஹெச்சோட மதிப்பு என்ன வரும்? 25. ஹெச்சோட மதிப்பு 750. ஹெச்சோட மதிப்பு அடி கொடுத்தீங்க அப்படின்னா 30 சரிங்களா. அவ்வளோதான். நமக்கு வந்து ரெண்டாவது தெரிய வேண்டிய கான்செப்ட், 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்பின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் சரிங்களா. இப்போ ஹெச்சிஎஃபோட வேல்யூ தெரியும் அப்படின்னா எல்சிஎம்மோட வேல்யூவும் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து அதர் நம்பர், ஒரு நம்பர் வந்து 90 சொல்லி கொடுத்தாங்க, இன்னொரு நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 90 × ரெண்டாவது நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எல்சிஎம்மோட மதிப்பு என்ன? எல்சிஎம் 24 × ஹெச்சா. ஹெச்சோட மதிப்பு ஹெச்சிஎஃபோட மதிப்பு 30. ஸோ 24 × 30 × ஹெச்சிஎஃபோட மதிப்பு 30. சுருக்குனீங்க அப்படின்னா அடி எடுத்தீங்கன்னா 3 சரிங்களா. 3 அடி எடுத்தீங்க அப்படின்னா 10 போகும். ஸோ எக்ஸோட மதிப்பு, இரண்டாவது நம்பரோட மதிப்பு 240 தான் ஆன்சர். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணுங்க. 2 எண்களுடைய பெருக்கல் பலன் வந்து அந்த எண்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்குன்ற இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் அந்த கணக்கு வந்து போட முடியும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 54வது கொஸ்டின். கொஞ்சம் கால்குலேட்டிவான கணக்கு, பட் ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி போட்டு பார்த்த கணக்கு தான். 16 ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. 12 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை வந்து 32 நாள் முடிக்கிறாங்க. ஸோ 16 ஆண்கள் 12 நாளில் செய்கிற வேலையை வந்து 12 பெண்கள் வந்து 32 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க சரிங்களா. அப்போது இவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 16 சாரி 1 16 16 2 16 32 சரிங்களா. 1 12 12 இங்கே 12 12 அடியாயிரும். ஸோ 16 ஆண்கள் தானே, 16 ஆண்கள். ஸோ ஆண்கள் வகுத்தல் பெண்களுடைய எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? ஆண்களுக்கு இந்த இப்போ 2 இருக்குது சரிங்களா, பெண்களுக்கு நேராக 1 இருக்குது சரிங்களா. 2 வகுத்தல் 1. அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? ஆண்களோட எஃபிஷியன்சி 2, பெண்களோட எஃபிஷியன்சி 1 சரிங்களா. இப்போ வந்து 16 ஆண்கள் சேர்ந்து, அப்போ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்போ டோட்டல் ஒர்க் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ டோட்டல் ஒர்க் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க்கு ஏதாவது ஒரு இதில் வந்து வேல்யூ புட் பண்ணுங்கள்.
ஸோ 16 ஆண்கள் இன்ட்டு 12 சரிங்களா. 16 ஆண்கள் 12 நாள் வேலை முடிக்கிறது வந்து நம்ம டோட்டல் ஒர்க்கை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா 16 இன்ட்டு 24 இதோட மதிப்பு என்ன வரும்னா 16 24 384 சொல்லி வரும். ஸோ 384ன்றது டோட்டல் ஒர்க் சரிங்களா. இப்போ வந்து வேலை என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா 16 ஆண்கள் ப்ளஸ் 16 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலை அந்த வேலையை வந்து தொடங்குறாங்க. 4 நாள் வந்து வேலை பார்க்குறாங்க சரிங்களா. ஆஃப்டர் விச் அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாம் வெளியேறாங்க. இப்போ வந்து 16 ஆண்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க சரிங்களா. பெண்கள் எல்லாம் வெளியேறாங்க அப்படின்னா 16 ஆண்கள் ப்ளஸ் 16 இன்னொரு ஆண்கள் வந்து சேர்றாங்க. 16 அதிகமான ஆண்கள் பெண்களுக்கு பதிலாக 16 ஆண்கள் வந்து சேர்றாங்க. இப்போ வந்து இன் ஹவு மெனி டேஸ் வில் மென் பி கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் அப்படின்னா இந்த ரிமைனிங் ஒர்க்கை வந்து இந்த 16 ஆண்கள் ஆல்ரெடி இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இப்போது பெண்களுக்கு பதிலாக வந்திருக்க 16 ஆண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் வந்து முடிப்பாங்கன்றதான் கேள்வி சரிங்களா. அப்போ இதோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னா மொத்த ஒர்க்கு 384 இதுக்கு சமமாக இருக்குமா. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் 16 எல்லாம் எஃபிஷியன்சி போடுங்க சரிங்களா. 16 இன்ட்டு மென்னோட எஃபிஷியன்சி 2 ப்ளஸ் மென்னோட எஃபிஷியன்சி 2 விமனோட எஃபிஷியன்சி 1 இன்ட்டு 4 ப்ளஸ் இங்கே மென்னோட எஃபிஷியன்சி 16 32 16 இன்ட்டு 2 ப்ளஸ் 16 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸா ஈக்குவல் டு 384. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் 32 48 இன்ட்டு 4 ப்ளஸ் 32 64 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 384. அப்போது 64 எக்ஸோடைய மதிப்பு என்ன வரும் 384 மைனஸ் 96 192 சரிங்களா. இது ரெண்டு சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் 19 196 வகுத்து எக்ஸோட மதிப்பு 196 வகுத்தல் 16 ஈக்குவல் டு 64 இல்லையா 64 192ங்க 192 தானே 384 வந்து 192 போச்சுன்னா 192. ஸோ அதை வந்து 64 வகுத்தீங்க அப்படின்னா 3 டேஸ் வந்து அதிகமாகும் சரிங்களா. ரிமைனிங் ஒர்க் வந்து இந்த 16 ஆண்கள் ப்ளஸ் 16 ஆண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 3 டேஸ் வந்து முடிப்பாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 16 ஆண்கள் 16 ஆண்கள் 12 நாளில் வேலை முடிக்கிறாங்க. 12 பெண்கள் வந்து 32 நாள் வேலை முடிக்கிறாங்க சரிங்களா. இவங்களுடைய இது வந்து சேம் ஒர்க் வந்து முடிக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க எஃபிஷியன்சி 2:1 சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. மென்னோட எஃபிஷியன்சி 2 விமனோட எஃபிஷியன்சி 1 சரிங்களா. அப்படின்றப்போ டோட்டல் ஒர்க் வந்து இதில் ஏதாவது ஒன்றில் வந்து வேல்யூ புட் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபிஷியன்சி வந்து இந்த வேல்யூ வந்து இந்த இதில் வந்து ஏதாவது ஒன்றில் புட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். கணக்கில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 16 ஆண்கள் 16 பெண்கள் சேர்ந்து 4 நாள் வந்து வேலையை வந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் 16 ஆண்கள் வந்து 16 பெண்களுக்கு பதிலாக புதுசாக வந்து 16 பெண்களுக்கு பதிலாக 16 ஆண்கள் வந்து செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எத்தனை நாளில் வந்து இந்த வேலையை முடிப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ 16 ஆண்கள் ப்ளஸ் 16 ஆண்கள் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 384 ஒர்க்குக்கு வந்து சமமாக இருக்குமா. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா கடைசி எக்ஸோட மதிப்பு 3 டேஸ் வந்து ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் ஆரியன் டேக்ஸ் ட்வைஸ் டைம் அஸ் விபின் டு ஃபினிஷ் அ ஒர்க் சரிங்களா. ஒரு ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கை வந்து ஆரியன் அப்புறம் விபின் 2 பேரும் வந்து செய்கிறாங்க. இவங்க வந்து செய்கிறதுக்கு டைம் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஆரியன் டேக்ஸ் ட்வைஸ் ஆஸ் மச் அஸ் டைம் அஸ் விபின் வந்து ஒரு நாள் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா ஆரியன் வந்து 2 நாள் முடிப்பாங்க சரிங்களா. நம்ம தெரிய வேண்டிய கான்செப்ட் என்னன்னா டைம் எஃபிஷியன்சியும் ஒன்று கொண்டு எதிர்த்தகு. அதிகமான திறன் உள்ளவன் வந்து குறைஞ்ச நாளில் வேலை முடிப்பான். குறைஞ்ச திறன் உள்ளவன் அதிக நாளில் வந்து வேலை முடிப்பான் சரிங்களா. அதிக திறன் உள்ளவன் குறைஞ்ச நாளில் வேலை முடிப்பான். குறைஞ்ச திறன் உள்ளவன் அதிக நாளில் வேலை முடிப்பான் சரிங்களா. அப்போது உங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2ன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட முடியும். ஸோ இப்போ வந்து என்ன கொடுக்குறாங்க டுகெதர் தி ஃபினிஷ் த சேம் ஒர்க் இன் 2 days. 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை வந்து 2 நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்கும் டோட்டல் ஒர்க் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. இது தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் ஒர்க்குனாலே இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ஞாபகம் வரணும். எஃபிஷியன்சின்றது வேறு ஒன்றும் இல்லை ஒரு நாளில் அவங்க வந்து செய்யக்கூடிய வேலையோட அளவு தான் வந்து எஃபிஷியன்சி சரிங்களா. இப்போது டோட்டல் ஒர்க் என்ன வரும் இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேஸ் 2 நாளில் வந்து 2 பேர் சேர்ந்து வந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து 1 + 2 அவங்களோட எஃபிஷியன்சி. ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும் 6ன்னு சொல்லி வரும் சரிங்களா. டோட்டல் ஒர்க் வந்து 6 யூனிட். இப்போ வந்து விபின் மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு என்ன தேவை
நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் விபின் ஈக்குவல் டு என்ன வரும், டோட்டல் ஒர்க் அப்பான் விபினோட எஃபிஷியன்சி என்ன, விபினோட எஃபிஷியன்சி 2 ஈக்குவல் டு 3 டேஸ்ன்றதான் ஆன்சர். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா வந்து உங்கள் கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சைன் தீட்டா மைனஸ் 3√3 காஸ் தீட்டாவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 0ன்னு சொல்லி. அப்படின்னா தீட்டா வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள்னு சொல்லி கொடுத்தாங்க, குறுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. வேல்யூ ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், சைன் தீட்டா ஈக்குவல் டு √3 இன்ட்டு காஸ் தீட்டான்னு சொல்லி எழுதலாமா. ஸோ அப்படின்னா √3 வந்து இந்த சைடு வச்சுட்டு மாறிலி இந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3. இது வந்து சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டா எப்படி எழுதலாம், டேன் தீட்டா ஈக்குவல் டு √3. அப்போ டேன் எதனுடைய மதிப்பு வந்து √3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டாவோட மதிப்பு 60 டிகிரியாக இருக்கும் போது தான் வந்து டேனுடைய மதிப்பு வந்து √3 இருக்கும். அப்போ நமக்கு என்ன தேவை, சைன் ஸ்கொயர் தீட்டா அப்பான் காஸ் ஸ்கொயர் தீட்டாவா. அப்போ சைன் ஸ்கொயர் 60 டிகிரி மைனஸ் காஸ் ஸ்கொயர் 60 டிகிரியா, இதோட மதிப்பு என்ன வரும், சைன் ஸ்கொயர் 60 டிகிரி மதிப்பு √3 அப்பான் 2 த ஹோல் ஸ்கொயர். சைன் 60 டிகிரி மதிப்பு √3 அப்பான் 2, சைன் ஸ்கொயர் மதிப்பு ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. அடுத்து காஸ் 60 டிகிரி மதிப்பு 1/2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. இதை சுருக்குனா √3 ஸ்கொயர் அப்பான் 2 ஸ்கொயர்னு சொல்லி வரும். அப்போது அதோட மதிப்பு 4, √3 ஸ்கொயர் வந்து 3 மைனஸ் 1/4. 4 வந்து காமனாக இருக்கா, மீச்சியம் பார்த்தீங்கன்னா 4 தான். ஸோ 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2/4. அதோட மதிப்பு 1/2ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 61வது கொஸ்டின். ஆல்ரெடி நிறைய தடவை இந்த கணக்கு பார்த்துருக்கோம். இதே மாதிரி சேம், அதாவது நீங்கள் என்டிபிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நிறையா போட்டு பழகிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு நான் ஒரு 20 வீடியோக்கு நான் போட்டிருக்கேன். இதுலேயும் நான் வந்து கவனிச்சது என்னென்ன அப்படின்னா, ரயில்வேல நடந்த நிறையா இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுடைய கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் கொஷின் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கோல உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிரும். சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் கொஷினோட மாடல் பேஸ் பண்ணி தான் அப்படியே வருது. இந்த மாதிரி மாடல்லாம் ஏகப்பட்ட கணக்கு வந்து ரீசெண்டாக நடந்த ரயில்வே எக்ஸாம் 2024 2025 ஆர்பிஎஃப் எஸ்ஐ அவரது ஏஎல்பி ஜேஇ டெக்னீஷியன் எக்ஸாம் இது எல்லாத்துல நிறையா இதே மாடலில் வந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினோட மதிப்பு, இதோட மதிப்பை வந்து P/Q ஃபார்மெட்டில் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சரிங்களா. 3 ஸ்தானம் இருக்குது. இப்போ எத்தனை நம்பர் வந்து பார், இப்போ புள்ளிக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. இந்த மாதிரி பார் இல்லாமல் வந்து இருக்குது, மேலே கோடு உள்ளது மேலே கோடு இல்லாமல் இருக்குது. சரிங்களா. இப்போ இந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. கோடு உள்ள நம்பர் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா. அதில் இருந்து கோடு இல்லாமல், இந்த புள்ளிக்கு அப்புறம் கோடு இல்லாமல் இருக்கக்கூடிய நம்பரை வந்து கழிச்சிருங்க. சரிங்களா. இங்கே வந்து 0 தான் இருக்குது. ஸோ 0 வகுத்தல் எத்தனை நம்பருக்கு கீழே வந்து எத்தனை நம்பர் வந்து கோடு கீழே இருக்கோ அத்தனை 9 போட்டுக்கோங்க. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வந்து கோடு இல்லாமல் இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கோங்க. ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஒரு 0 ஈக்குவல் டு 37 வகுத்தல் 990ன்றதான் ஆன்சர். அடுத்து 63வது கொஸ்டின். ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. இதே சேம் மாடலும் இப்போ நிறைய கொஸ்டின் வந்துச்சுங்க. என்னால் வந்து என்னால் வந்து ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்லணும்னா, நீங்கள் தயவுசெய்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளோ போட முடியுமோ போடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடச்சிரும். சரிங்களா. நான் கவனிக்கிறது அதுதான். ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. அதில் வந்து முகித் வந்து 30% மார்க் எடுக்கிறான். சரிங்களா. டோட்டல் மார்க்கில் வந்து 30% மார்க் எடுக்கிறான். இருந்தும் 25 மார்க் வந்து எடுக்காமல் வந்து ஃபெயில் ஆகிறான். 25 மார்க் வித்தியாசத்தில் வந்து அவன் ஃபெயில் ஆகிறான். இதே நேரத்தில் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 38% மார்க் எடுக்கிறான். அவன் வந்து 15 மார்க் அதிகமாக எடுக்கிறான். பாஸ் மார்க்கை விட அதிகமாக வந்து 15 மார்க் எடுத்துறான். சரிங்களா. 38% மார்க் எடுக்கிறான். அதே நேரத்தில் 15 மார்க் வந்து அவன் பாஸ் மார்க்கை விட அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ பாஸ் பர்சன்டேஜ் வந்து என்ன சொல்லி கேட்குறான், நல்லா கவனிங்க. முகித் வந்து 30% மார்க் எடுக்கிறான். அவன் 25 மார்க் எடுக்காமல் ஃபெயில் ஆயிடுறான். சரிங்களா. 25 மார்க் கம்மியாக எடுத்ததுனால ஃபெயில் ஆயிடுறான். ஸோ 25 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தானா பாஸ் ஆகிருப்பானா, ரைட். இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் 38% மார்க் வாங்குறான். அதே நேரத்தில் வந்து 15 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா பாஸ் மார்க்கோட எக்ஸ்ட்ரா வாங்குறான். ஸோ அவன்கிட்ட வந்து 15 மார்க் வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பாஸ் மார்க்காக இருக்குமா. ஸோ இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குமா. 30% மார்க் வாங்குறான். அதில் வந்து 25 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தானா பாஸ் ஆகிருப்பான். 38% மார்க் வாங்கியிருக்கான்.
அதில் வந்து 15 மார்க் வந்து கழிச்சோம் அப்படின்னா அவன் வந்து பாஸ் ஆயிருப்பான். சரிங்களா, இது ரெண்டும் வந்து ஈக்குவலா. அப்போ இதை வந்து கான்சன்ட்ரேஷன் இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா 8% மதிப்பு 40 மார்க் வரும். ஸோ 1% மதிப்பு 5. ஸோ 100% மதிப்பு எவ்வளவு? 500. சரிங்களா, அவ்வளோதான். இங்கே பாஸ் மார்க் என்ன? 30% ப்ளஸ் 25. இந்த 25 நமக்கு வந்து எனக்கு கணக்கில் என்ன கேட்குறாங்க? பாஸ் மார்க்கினுடைய எண்ணிக்கை கேட்கல, பாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ ஆல்ரெடி 30% எடுக்கணும். இந்த 25ன்றது 500ல் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். அது இதோட கூட்டினீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து கிடைச்சிருமா? அப்போ 25 வகுத்தல் 500 இன்ட்டு 100 ஈக்குவல் டு எவ்வளவு? 5%. அப்போது இது வந்து 30% ப்ளஸ் 5% ஈக்குவல் டு 35% தான் பாஸ் மார்க். சரிங்களா, இதே மார்க்காக கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 30% வந்து நம்ம கண்டுபிடிச்சி 25ஓட கூட்டினீங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் ஹேஸ் an internal external radius 3 cm and 5 cm respectively. It is melted and recasted as a solid cylinder with a radius 7 cm. What is height of the cylinder? ஒரு உள்ளீடற்ற கோளம். சரிங்களா, உள்ளீடற்ற கோளம் சொல்லுவாங்க தமிழில். சரிங்களா, உள்ளீடற்ற கோளம். இதனுடைய உள்ளாரம் மற்றும் வெளியாரத்தினுடைய மதிப்பு கொடுத்தாங்க. அதாவது அந்த கோலம் எப்படி இருக்குன்னா, அது வந்து படத்தை போய் நீங்கள் ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு கோலம் இருக்குன்னா அந்த கோலத்துக்குள்ளே வந்து ஒரு கோலம் மாதிரி இருக்கும். சரிங்களா, இதனுடைய உள்ளாரம் ஆரம் சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ வெளியாரத்தை வந்து ஆர்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம், கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா, இது வந்து வட்டம் மாதிரி போட்டிருக்கேன், பட் இது வந்து கோலம் மாதிரி இருக்கும். நான் வந்து 3D ஃபார்மேட்டில் தான் போட முடியும், தெரியல. சரிங்களா, இதோட பரப்பளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, உள்ளீடற்ற கோலத்தின் பரப்புக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, கோலத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா 4/3 பை r³ மைனஸ் r³. சரிங்களா, எக்ஸ்டர்னல், அதாவது ஆர்ன்றது எக்ஸ்டர்னல் ரேடியஸ். சரிங்களா, ஸ்மால் ஆர்ன்றது இன்டர்னல் ரேடியஸ். சரிங்களா, இந்த உள்ளீடற்ற கோலத்தை உருக்கி அதை வந்து ஒரு சாலிட் சிலிண்டராக செய்கிறாங்க. 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு சிலிண்டராக செய்கிறாங்க அப்படின்னா அதனுடைய அந்த சிலிண்டருடைய ஹெயிட், உருளையோட ஹெயிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ளிடற்ற இதனுடைய பரப்பளவு என்ன வரும்? அப்போ 4/3 இன்ட்டு பை r³ மதிப்பு என்ன? 5³ மைனஸ் 3³ 5³ என்ன வரும்? 125 மைனஸ் 27 அப்படின்னா என்ன வரும்? 4/3 இன்ட்டு பை இன்ட்டு 98. சரிங்களா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது ஏன் நான் வந்து 22/7 எடுக்கணும்னா அதுக்கு காரணம் இருக்கு, அது வந்து சொல்கிறேன். சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா, இப்போது இந்த கோலத்து இது வந்து கோலத்தினுடைய மதிப்பு, உள்ளிடற்ற கோலத்தினுடைய மதிப்பு. இதை உருக்கி தான் வந்து சிலிண்டர் செய்கிறாங்க. அப்போ இதோட பரப்பளவும் புதுசாக உருவாக்கக்கூடிய சிலிண்டருடைய பரப்பளவும் சமமாக இருக்குமா? இப்போ 4/3 பை இன்ட்டு 98 ஈக்குவல் டு அந்த உருளையினுடைய பரப்பளவுக்கு சமமாக இருக்கும். உருளையினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? உருளையினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும், இருந்தாலும் எழுதுகிறேன். உருளையினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னா பை r²h. ஸோ பை இன்ட்டு ஆரத்தோடைய மதிப்பு கொடுத்தாங்க 7 சென்டிமீட்டர். ஸோ 7 இன்ட்டு 7 r² இன்ட்டு ஹச், ஹைட் தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ இதை அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம். பைக்கு பை அடியாயிருமா? அடுத்து 7 எடுத்துச்சுன்னா 1 7 1 7 4 28. அடுத்து மறுபடியும் 7 எடுத்திங்கன்னா 2. ஸோ ஹெயிட்டோட மதிப்பு என்ன வரும்? 4 இன்ட்டு 2 8/3 சென்டிமீட்டர்ன்றதான் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ பேசிக்காக இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் யாருக்கும் இது இப்போ தான் புதுசாக படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா வந்து நிறைய தெரிஞ்சிருக்காது. சரிங்களா, இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரியணும். தெரிஞ்சிருந்தால் அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அப்படி இல்லைனா அது கொஞ்சம் டஃப் தான். டஃப்னு இல்லை, முடியவே முடியாது தான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 64வது கொஸ்டின் முடிச்சிட்டோமா? அடுத்து 67வது கொஸ்டின். ராம் சாகர் அப்புறம் பகத் சாகர் இவங்க 2 பேரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து இறங்குறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அமௌண்ட் வந்து 10:11 ரேஷியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பகத்துடைய ஷேர் வந்து 8550 ரூபாவில் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், ஆல்ரெடி நம்ம வந்து படித்தது. ஒரு நிமிஷம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் ரெண்டும் வந்து நேர்த்தகவு. சரிங்களா, ஒன்று கொண்டு நேர்த்தகவு. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா, அப்போது இங்கே ராம் சகத் அப்புறம் பகத் ராம்.
ராம் சாகர் அப்புறம் பகத்ராம் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேஷியோவில் இருக்குது? 10:30 சொல்லியிருக்கு. அப்போது இவங்களுடைய ப்ராஃபிட் என்ன ரேஷியோவில் இருக்கும்? 10:30 ரேஷியோவில் தானே இருக்கும். அதோட டோட்டல் அளவு 23 ரேஷியோவா? இதனுடைய மதிப்பு தான் 8050 ரூபா. அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 350 ரூபான்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? பரத்தினுடைய ப்ராஃபிட் ரேஷியோ தான் தேவை. சரிங்களா? பரத்தினுடைய ப்ராஃபிட் ரேஷியோ 13 ரேஷியோ. சரிங்களா? 13 ரேஷியோ ஈக்குவல் டு 13 × 350 ஈக்குவல் டு 4550தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து அனிதா வினிதா இவங்க ரெண்டு பேர் வந்து அவங்களுக்கு இடையே 1950 ரூபாய் வந்து அவங்களுக்கு இடையில வந்து 6:7 விதத்தில் வந்து பிரிச்சுக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுடைய அமௌண்ட்டோடைய அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டோட 100 ரூபா சேர்த்தீங்க, எக்ஸ்ட்ரா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய புதிய ரேஷியோ வந்து என்னவா இருக்கும் சொல்லிக்கிறாங்க. அனிதா வினிதா சரிங்களா? அவங்களோட ரேஷியோ என்ன இருக்குது? 60:7. இதோட டோட்டல் எவ்வளவு? 13 ரேஷியோ. இதோட மதிப்பு தான் வந்து 1950 ரூபாய் இருக்கும். அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 அப்புறம் 65 5 13 65 150 ரூபா சொல்லி வரும். அப்போது அனிதாட்ட இருக்கக்கூடிய பணத்தோட மதிப்பு என்ன வரும்? × 150. ஸோ இது வந்து அனிதாட்ட இருக்கிற மதிப்பு 900 ரூபான்னு சொல்லியிருக்கும். இப்போது இனிஷியலாக வினித்திட்ட இருக்கிறது 1050 ரூபாய் இருக்கும். இப்போது இவங்ககிட்ட வந்து என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் வந்து 100 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். ஸோ +100 +100 இதோட மதிப்பு என்ன வரும்? 1000 + 1150. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 20:23 சொல்லி நமக்கு வந்து ரேஷியோ புதிய ரேஷியோ வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 70வது கொஸ்டின். மோகன் வந்து 18,000 வந்து அமௌண்ட் வந்து தனி வட்டிக்கு வந்து வாங்குறான். அவன் வந்து ரிட்டர்ன் வந்து 2700 ரூபா வந்து 10% வட்டி விகிதத்தில் வந்து 2700 ரூபா வந்து வட்டியை வந்து திருப்பி கொடுக்குறான். அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு வந்து அவன் வந்து அமௌண்ட் வந்து வட்டிக்கு வாங்கியிருப்பான்றதான் கேள்வி. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்து இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, டைம் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ SI = PRT/100 ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா எஸ்ஐயோட மதிப்பு எவ்வளவு? 2700 = 18,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10. டைம் எவ்வளவு? அதான் கண்டுபிடிக்கணும். 100 அடி எடுத்திங்கன்னா 00க்கு 00 அடியாயிரும். அடுத்து இங்கே 0க்கு 0 2 0க்கு 2 0 அடியாயிரும். ஸோ டைமோட மதிப்பு 27/18 ஈக்குவல் டு 3027 2018 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 72வது கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ போர்டு மாஸ் தியரி படி நம்ம என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் தியரி படி ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் பண்ணணும். ப்ராக்கெட்லேயே எந்தெந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த ஸ்மால் ப்ராக்கெட், அதுக்கடுத்து வந்து இந்த பெரிய ப்ராக்கெட், அதுக்கடுத்தது இந்த பெரிய ப்ராக்கெட். சரிங்களா? இதுதான் வந்து ஆர்டர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்மால் ப்ராக்கெட்டில் என்ன வரும்? 12/6 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 4 × 2 8, 6 8 48. ஸோ இதோட மொத்த மதிப்பும் 48 வரும். ஸோ 49 - 48 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி வரும். ஸோ 5 + 1 + 5 3 2 + 7 × 2 14 ஈக்குவல் டு 6 20ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 73வது கொஸ்டின். சூப்பர் கொஸ்டின் ஆக்சுவலாக. இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான். இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம். இந்த டைப்பில் ஒரு செங்கோணம் கோணம் இருக்குது. ஒரு 15 மீட்டர் நீளமுள்ள ஒரு மரத்துண்டு. சரிங்களா? ஒரு மரம். அந்த மரம் வந்து காற்றடிச்சு உடஞ்சிருது. உடையும் போது அதனோட டாப் வந்து டச் பண்ணுது கிரவுண்டோட. அது வந்து கிரவுண்டோட வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து ஏற்படுத்துது அப்படின்னா 60 டிகிரி கோணத்தை உண்டாக்குது. ஸோ இது வந்து ஒரு உயரமான மரம் இந்த இடத்துல உடஞ்சிச்சுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பிரேக் ஆகி இந்த நிலத்தோட டச் பண்ணி 60 டிகிரி ஆங்கிளை உண்டாக்குது. சரிங்களா? அப்படின்னா இந்த மரத்தினுடைய அடிப்பாகத்தில் வந்து what height from the bottom is the tree is broken. அதாவது இந்த ஹெயிட் எந்த பாயிண்ட்ல வந்து இந்த ட்ரீ வந்து உடஞ்சிருக்கும்னு சொல்லி கேட்குறான். இதனுடைய ஹெயிட் இதுதான் வந்து கேட்குறாங்க. எந்த பாயிண்ட் வந்து உடஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். இது வந்து செங்கோணம் கோணமாக இருக்குமா?
மரம் வந்து நேராக இருந்திருக்கும் சரிங்களா. அது வந்து இந்த இடத்துல உடஞ்சி நிலத்தை வந்து டச் பண்ணியிருக்கு சரிங்களா. இப்போ இது 90 டிகிரி அப்படின்னா இதோட மதிப்பு என்ன இருக்கும், 30 டிகிரியாக இருக்குமா. அவ்வளோதான், கணக்கே முடிஞ்சு. இப்போது டோட்டல் லென்த்து சரிங்களா, இதனுடைய மதிப்பு இந்த மரத்தினுடைய மொத்த நீளம் சரிங்களா, இந்த ஹெயிட்டு ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்து 15 மீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு செங்கோணம் கோணத்தில் 30 டிகிரி, 60 டிகிரி, அடுத்து 90 டிகிரி, இதுக்கு எதிரே உள்ள பக்கங்களுடைய விகிதம் தெரியும். இப்போ 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு என்னவா இருக்கும், 1ன்ற ரேஷியோவில் இருக்கும். 60 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு √3ன்ற வேல்யூவில் இருக்கும். அடுத்து 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு 2ன்னு சொல்லியிருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போது 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு என்ன வரும், இந்த பாயிண்ட் இதோடைய மதிப்பு 1ன்னு சொல்லியிருந்திருக்கும். இந்த ஹெயிட்டோட மதிப்பு √3ன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. இந்த கரணத்தோடைய மதிப்பு 90 டிகிரிக்கு எதிரே உள்ளது 2ன்னு சொல்லியிருந்திருக்கும் சரிங்களா. இப்போது நமக்கு தெரிஞ்சது என்ன, இந்த √3 + 2 மதிப்பு சரிங்களா, √3 + 2 மதிப்பு 15 மீட்டர் சரிங்களா. நமக்கு என்ன தேவை, √3 தான் தேவை, ஏன்னா ஹெயிட்டோட மதிப்பு √3 சரிங்களா. அப்படின்னா இப்போ 1ஓட மதிப்பு என்ன வரும் சரிங்களா, 1ஓட மதிப்பு ரெண்டு பக்கம் வந்து √3 + 2 வந்து வகுக்கணும் சரிங்களா. இப்போ 15 வகுத்தல் √3 + 2 வந்து எப்படி எழுதலாம், 2 + √3 சொல்லியிருக்கோம். அந்த கணக்கில் அப்படி தானே விட வருது, 2 + √3. இந்த பாகம் சரிங்களா, மரத்தோட உயரம் இந்த √3 + 2 சரிங்களா. அப்போ 2 + √3 மதிப்பு 15 மீட்டரு. அப்போ 1ஓட மதிப்பு என்ன வரும், ரெண்டு பக்கம் வந்து 2 + √3 வகுத்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்குமா, 1 கிடைக்குமா. இந்த பக்கம் வந்து 1 கிடைக்குமா, 2 + √3 ஈக்குவல் சரிங்களா. நமக்கு என்ன தேவை, √3 மதிப்பு தேவை. ஸோ ரெண்டு பக்கம் வந்து √3 பெருக்குங்க. பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், √3 = 15 × √3 அப்பான் 2 + √3ன்றதான் இந்த மரம் சரிங்களா உடஞ்சிருக்கக்கூடிய இடத்துடைய மதிப்பு, இந்த பாயிண்டுடைய மதிப்பு சரிங்களா. அந்த ஹெயிட்டோட மதிப்பு 15 √3 + 15 × √3 வகுத்தல் 2 + √3 சரிங்களா. இதெல்லாம் வந்து வேற கலரில் எழுதுவோம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து புரியாது சில நேரங்களில். இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் வந்து வகுத்தல் 2 + √3. ஏன்னா அந்த வீதமுறை எண்கள்லாம் வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பம். ஸோ ரெண்டு பக்கம் வந்து 2 + √3 பார்த்தீங்கன்னா √3 இந்த சேம் நம்பர், ஒரு நம்பர் அதே நம்பரில் ஆடி கொடுத்தீங்கன்னா 1 வந்துடும். ஸோ இதோட மதிப்பு 15/2 + √3 வரும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 15/√3 சரி 15 × √3 அப்பான் 2 + √3 சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 77வது கொஸ்டின். சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் சரிங்களா. ஒரு பாலினாமியல், ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்தாங்க. பல்லுறுப்புக்கோவையினுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்தாங்க, அதனுடைய மூலங்களின் கூடுதல் சரிங்களா. மூலங்களின் கூடுதல் அப்புறம் மூலங்களின் பெருக்கலுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. பல்லுறுப்புக்கோவை வந்து ax² + bx + c = 0ன்னு இருக்கக்கூடிய ஒரு பல்லுறுப்புக்கோவை. அதனுடைய பல்லுறுப்புக்கோவையின் மூலங்களின் கூடுதல் சரிங்களா, ஆல்ஃபா × பீட்டா. ஆல்ஃபா + பீட்டாவோட மதிப்பு என்ன வரும், -b/a சரிங்களா. அதே இது மூலங்களின் பெருக்கல் பலன், மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்ஃபா × பீட்டாவோட மதிப்பு என்ன வரும், c/a. இது வந்து பேசிக் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரியலனா இந்த கணக்கு போடுறது கஷ்டம் சரிங்களா. ஸோ கணக்கு படி என்ன கொடுத்தாங்க, the sum of the squares of zeros of the polynomial சரிங்களா. பாலினாமியலுடைய ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ஜீரோ சரிங்களா. இந்த α² + β² மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ α² ப்ளஸ் கணக்குப்படி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ஜீரோஸ் அப்படின்னா அந்த மூலங்களுடைய கூடுதல், மூலங்களுடைய வர்க்கங்களின் கூடுதல் α² + β² அக்கார்டிங் டு த கொஷின். அதோட மதிப்பு என்ன இருக்கும், ஸ்கொயர்ஸ் ஆஃப் 0 இஸ் 21 சரிங்களா. இந்த பல்லுறுப்புடைய மூலங்களுடைய வர்க்கங்களின் கூடுதல் சரிங்களா 21 சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு α + βவோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா. ஸோ α + βவோட மதிப்பு என்ன வரும்,
மைனஸ் பி அப்பான் ஏ. பின்ற இடத்துல இருக்கு 9 தான் இருக்குது சரிங்களா. அப்போ -9 வகுத்தல். சப்போஸ் இங்கே -9 இருந்துச்சுன்னா -9 சொல்லி போடணும் சரிங்களா. அடுத்து ஏன்ற இடத்துல என்ன இருக்குது 1 தான் இருக்குது சரிங்களா. வகுத்தல் 1 ஈக்குவல் டு -9 வகுத்தல் 1. ரெண்டாவது ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலங்களின் பெருக்கல் பலன் சி அப்பான் ஏ. சியோட மதிப்பு என்ன இருக்குது 3k இருக்குது சரிங்களா. 3k அப்பான் ஏவோட மதிப்பு 1 ஈக்குவல் டு 3kன்றதான் மூலங்களுடைய பெருக்கல் பலன். அவ்வளோதான். டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர். நமக்கு a² + b² மதிப்பு தெரியும். ஆல்ஃபா a + b யோட மதிப்பு இருக்குது, abயோட மதிப்பு இருக்குது சரிங்களா. அப்போது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆல்ஃபா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயர் + 2α பீட்டா அப்படின்னா -9 ஸ்கொயர் ஈக்குவல் டு 21 + 2 × 3k. அப்போது என்ன வரும் 6kவோட மதிப்பு 6kவோட மதிப்பு 81 - 21 ஈக்குவல் டு 60 வரும். அப்போ kவோட மதிப்பு என்ன வரும் 10 வரும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தெரியணும் அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம ஃபார்முலா எப்பயும் போல அல்ஜிப்ரா ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா முடிச்சு கணக்கு. தெரியலவே இந்த கணக்கு விட்டுட்டா இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் இதை சுருக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட மதிப்பு என்ன வரும் 3ன்னு வரும் சரிங்களா. இதோட மதிப்பு 4. ஸோ 3 + 4 + 42 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 49. ஸோ இதோட மொத்த மதிப்பு √49 ஈக்குவல் டு 7. ஸோ 5 × 7 35. ஸோ 134 + 5 × 7 35 √. இதோட மதிப்பு என்ன வரும் 35 169 சொல்லி வரும் சரிங்களா. 169 √169 ஈக்குவல் டு 13. ஸோ 13 51 + 13 √ ஈக்குவல் டு 64 √ ஈக்குவல் டு 8ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 79வது கொஸ்டின். சூப்பர் கொஸ்டினுங்க. ஆக்சுவலாக இதே சேம் மாடலில் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இப்பயும் பார்க்க போகிறோம் சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 10 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ஏணி சரிங்களா ஒரு சுவத்தில் சாய்ச்சி வச்சுருக்காங்க. அது வந்து அந்த சுவத்தில் சாய்ச்சிருக்கக்கூடிய அந்த சுவரனுடைய ஹைட் வந்து 8 அடியாக இருக்கும் சரிங்களா. 10 அடி நீளமுள்ள ஒரு ஏணி. அந்த ஏணி வந்து ஒரு சுவத்தில் சாய்ச்சி வச்சுருக்கோம். அந்த ஏணியினுடைய உயரம் வந்து அந்த ஏணியில் அந்த சுவரனோட உயரம் வந்து 8 அடி. இப்போ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த லேடர் வந்து நகட்டினாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஏணியோட உச்சி பகுதி வந்து 9.6 ஃபீட்டை வந்து அடையும் சொல்லி கேட்குறாங்க அந்த சுவத்தில். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சுவர் ஒரு கோடு மட்டும் நமக்கு நேராகவே வர மாட்டேங்குது. ஒரு ஏணி இருக்குது சரிங்களா. ஒரு ஏணி இந்த மாதிரி ஒரு சுபத்தில் சாத்தி வச்சுருக்காங்க. இதனுடைய அளவு எவ்வளவு 10 ஃபீட்டு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. 10 அடி சொல்லி கொடுத்தாங்க. இந்த சுவருடைய உயரம் 8 அடி சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. இப்போ இதோட மதிப்பு என்ன இருக்கும் இதோட மதிப்பு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தாகரம் ட்ரிபிளேட் படி 6 8 10 சரிங்களா. 10 ஸ்கொயர் - 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் சொல்லியிருக்கோம். ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் இதோட டோட்டல் லென்த் வந்து எவ்வளோ வரும் 6 அடி இருக்கும் சரிங்களா. இப்போது இந்த ஏணியை வந்து இப்படி கொஞ்சம் தூரம் நகட்டும் போது இப்போ வந்து இந்த ஏணி என்ன ஆகுது கொஞ்சம் தூரம் நகட்டும் போது இதோட உயரம் வந்து இந்த சுவரில் தள்ளி போகுமா நகட்ட இந்த சுவரோட உயரத்தோட அதிகமாகுமா. ஸோ இதோட மதிப்பு என்ன வருது 9.6 மீட்டர் சொல்லி இதோட ஹைட் வந்து இப்போ மாறுது சரிங்களா. இதோட மதிப்பு எவ்வளோ மாறுது டோட்டலாக 9.6 மீட்டர் சொல்லி மாறுது. இப்போ ஏணியோட ஹைட் எவ்வளோ இருக்கும் சேம் அதே 10 மீட்டர் தானே இருக்கும் 10 ஃபீட்டில் தான் இருக்கும். அப்போது இது எவ்வளோ தூரம் நகட்டி இருந்தாங்க அப்படின்னா இதோட மதிப்பு வரும் இந்த மதிப்பு வரும்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இது தீட்டா இங்கே வந்து இது தீட்டா. இப்போது இது வந்து செங்கோணம் கோணமா இது வந்து நல்லா எப்படி எடுத்துக்கலாம் பி பி கியூ ஆர்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை வந்து ஏபிஆர் சரிங்களா. இப்போது ட்ரையாங்கல் பிக்யூஆர் படி சரிங்களா பிக்யூ ஸ்கொயர்
PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு QR ஸ்கொயர் ப்ளஸ் PR ஸ்கொயரா? அவ்வளோதான். அப்போது PR ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும்? PR ஸ்கொயரோட மதிப்பு இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டோட்டல் வேல்யூலேருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து தேனி வந்து எவ்வளோ நாட்டி இருக்கான்ற கண்டுபிடிச்சலாம். ஸோ ஈக்குவல் டு QR ஸ்கொயர் மதிப்பு என்ன? 10 ஸ்கொயர் minus 9.6 square equal to 100 minus 92 point 92 point என்ன வரும்? 16. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 7.84. சரிங்களா? 784ன்றது எதோட ஸ்கொயரு? அப்போ பிஆரோட மதிப்பு என்ன வரும்? 784 27 ஸ்கொயர் 729, 28 ஸ்கொயர் 784. ஸோ 7.84. அதை விட்டு ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா 2.8 மீட்டர் சொல்லியிருக்கும். எதோட மதிப்பு? பிஆரோட மதிப்பு. நமக்கு என்ன தேவை? ஏபியோட மதிப்பு தான் தேவை. அவங்க என்ன கேட்குறாங்க நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், ஆன்சர் 3 போட்டிருக்காரு. இவர் விடைய 2.8 கண்டுபிடிச்சோன்னா 2.8 பார்த்தோன்னா டேரக்ட் ஆன்சர் கொடுறாரு. பட் அவங்க கொஸ்டினாவே வாசிக்கவே இல்லை. மைனர் மிஸ்டேக்கில் அவர் ஒரு மார்க் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கப்புறமும் ஒரு மார்க் விட்டுருக்காரு. பை ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஷுட் தி லேடர் பி மூவ்டு, சரிங்களா, டுவர்ட்ஸ் த வால் ஸோ தட் தி டாக் ரீச்சஸ் அ பாயிண்ட் 9.6 feet ஹைட். இந்த லேடர் வந்து எவ்வளோ தூரம் நகட்டுனா இது வந்து 9.6 மீட்டர் போகும், இந்த உயரம் 9.6 மீட்டர் போகுன்றதான் கொஸ்டினே. ஸோ பியோட மதிப்பு தெரியும் நமக்கு, என்ன ஏபியோட மதிப்பு தான் தேவை. ஸோ ஏபியோட மதிப்பு ஏஆர் மைனஸ் பிஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் 2.8 3.2 ஃபீட்ன்றதான் ஆன்சர். கொஷினை வாசிக்காமல் டேரெக்டாக அவர் கிடைச்ச வேல்யூ பார்த்தோமே அவசரப்பட்டு 2.8ன்னு போட்டார். அவசரமே படாதீங்க, கொஷினை வாசிங்க, என்ன கேட்குறாங்கன்றது கவனிங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் படித்து நீங்கள் ஒரு மைனர் மிஸ்டேக்கில் ஒரு மார்க், இவருக்கு வந்து ஆக்சுவலாக எவ்வளோ மார்க் போயிருக்கும்? -1.33 மார்க் இருந்திருப்பார். -1.33 மார்க் இருந்திருப்பார் தப்பான ஆன்சர் கொடுத்தனால. ஆல்ரெடி எழுதியிருக்க ஒரு கொஷின் ஒரு மார்க் அவருக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ரைட்டாக எழுதியிருந்த ஒரு கொஷின்லையும் 0.33 மார்க் போயிடும். தப்பான சின்ன மைனர் மிஸ்டேக். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 81. இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 1லேருந்து அரையை கிடச்சிங்கன்னா அரை, சரிங்களா. அடுத்து இன்ட்டு இது 3, சரிங்களா. 3/3 சொல்லி வரும். அடுத்து இதை நம்ம தெளிவாக எழுதிடலாம். 2 - 1/2, சரிங்களா. இன்ட்டு இங்கே 3 - 1/3 சொல்லி வரும், சரிங்களா. இதை சுருக்குனீங்க. அடுத்து இன்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குமா? இங்கே என்ன வரும்? 9 - 1/9 இன்ட்டு 10 - 1/10. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 1/2 இன்ட்டு 2/3 இன்ட்டு 3/4. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், சரிங்களா. இப்போது 8/9 இன்ட்டு 9/10. அப்போது 2க்கு 2 அடியாயிரும், 3க்கு 3 அடியாயிரும், 4க்கு அடுத்துள்ளது அடியாகிட்டு போயிட்டே இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே 9 × 9 அடியாயிரும். இங்கே 8 வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட அடிக்கும்போது 8 அடியாயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கும்? 1/10ன்றதான் ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் 85வது கொஸ்டின். அனில் பைஸ் அன் ஆர்டிகல் ஃபார் 20% டிஸ்கவுண்ட். சூப்பர் கொஸ்டின். ஒரு பொருளை வந்து 20% டிஸ்கவுண்ட், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறான். அதுக்கடுத்து அதே பொருளை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா 8% டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ், அந்த மார்க்கெட் ப்ரைஸில் 8% டிஸ்கவுண்ட் வந்து வைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்றதான் கொஸ்டின். இப்போ வந்து லெட்ஸ் டேக் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100, சரிங்களா. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 சொல்லி வேல்யூ பார்த்துக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், சரிங்களா. சாரி, செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜா. அப்போது 100 மைனஸ் 20% ஈக்குவல் டு 80%. 80 ரூபாய் சொல்லி இருக்கும். 20% 20 ரூபா சொல்லி வச்சுக்கலாம். 20 ரூபா. அப்போது 80 ரூபா சொல்லியிருக்கும். அவனுடைய செல்லிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு. இந்த செல்லிங் ப்ரைஸும் இப்போ அவனுடைய காஸ்ட் ப்ரைஸும் சேம், மறந்துடக்கூடாது. இப்போது அது இந்த செல்லிங் ப்ரைஸு அவனுடைய காஸ்ட் ப்ரைஸாக இருக்குமா? அந்த பொருளை வந்து விற்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு வந்து என்னவாக இருக்கும்? இது வந்து காஸ்ட் ப்ரைஸாகவே இருக்குமா? செல்லிங் ப்ரைஸ் 1 வந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதோடைய மதிப்பு எவ்வளவு? 80 ரூபாய், சரிங்களா. அவன் என்ன பண்ணுறான்? இந்த 80 ரூபாய்க்கு வந்து பொருளை வந்து விற்கிறான். பொருளை விற்கும் போதில் என்ன பண்ணுறான்? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 8% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 8% டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த பொருளை விற்கிறான். அப்போது SP2 என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ்
8% டிஸ்கவுண்ட். அப்போது 100 மைனஸ் 8 ஈக்குவல் டு 92 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க, அவனோட சிபி என்ன, அவனுடைய சிபி வந்து 80 ரூபா. சரிங்களா, அவனோட சிபி 80 ரூபா. இப்போ அவன் வந்து ரெண்டாவது கஸ்டமருக்கு விற்ற விலை வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 92 ரூபாய்க்கு விற்றுருக்கான். இப்போ ப்ளஸ் 12 ருபீஸ் வந்து ப்ளஸ் 12 ரூபா, 12 ரூபான்றது அவனுக்கு வந்து லாபமா? எதுலேருந்து லாபம்? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்பான் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 80 இன்ட்டு 100 அடி எடுத்திங்க அப்படின்னா 5, 4, 3. ஸோ ஓவராலாக வந்து அவனுக்கு வந்து 15% வந்து ப்ராஃபிட். அவ்வளோதான். இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறேன், இப்போது அவன் வந்து பொருளை வந்து வாங்குகிறான். பொருளை வந்து அவனுக்கு வாங்குறான். எவ்வளோ? ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 20% கம்மி பண்ணி வாங்குறான். அப்போ வாங்கும் போது அவனுக்கு வந்து பொருளோட விலை எவ்வளோ இருக்கும்? மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபானா அவனுக்கு வந்து வாங்கும்போது 80 ரூபா இருக்கும். அந்த பொருளை தானே அவன் வந்து விற்கிறான். அப்போ அவனுக்கு வந்து அது வந்து அவன் வந்து அந்த பொருளை அடுத்தவங்களுக்கு விற்கும்போது அவன் வந்து அடக்க விலையாக இருக்குமா அந்த 80 ரூபா? ஸோ அந்த 80 ரூபா பொருளை வந்து விற்கிறான். ஆனால் விற்கிறது எப்படி விற்கிறான்? அந்த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவோ அதுலேருந்து 8% டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறான். மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 8% டிஸ்கவுண்ட் கொடுத்தான் அப்படின்னா எவ்வளவு? 92 ரூபா. மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபா. அந்த 100 ரூபா வந்து 8% வந்து 8 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது 92 ரூபாய்க்கு வந்து அந்த பொருளை வந்து விற்றுருப்பான். சரிங்களா, அப்போ அவனுக்கு வந்து இப்போ அவனுக்கு லாபம் எவ்வளவு? 80 ரூபா அடக்க விலை, 92 ரூபா வந்து விற்பனை விலை. அப்படின்னா 12 ரூபா லாபம். சரிங்களா, 12 ரூபா லாபம். எது ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் அப்பான் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் இங்கே என்ன? அவனுக்கு 80 ரூபா. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 15%தான் அவனுடைய ப்ராஃபிட் சதவீதம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் 86வது கொஸ்டின். விச் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சிஎஃப்சி ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் தி சிஎஃப்சி எமிஷன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் செக்டர் ஃபார் அன் இண்டஸ்ட்ரி ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years பேஸ்ட் ஆன் த டேபிள் ஆன்சர் தி கொஸ்டின் கிவன் பிலோ. 5 வருஷத்துக்கு வந்து வெவ்வேறு டிஃப்ரெண்ட் செக்டரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் சிஎஃப்சி எமிஷன், குளோரோஃப்ளோரோ கார்பனோட எமிஷனோடைய அளவு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விச் செக்டர் ஹேஸ் ரெக்கார்டட் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் growth in சிஎஃப்சி எமிஷன் ஃப்ரம் 2015 to 2019. 2015 2019க்கு எந்த செக்டரில் வந்து அதிகமான சிஎஃப்சி எமிஷன் இருந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு சிமெண்ட் செக்ஷனுடைய மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னா 450. 2019 450 இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து 200 இருந்திருக்கு. ஸோ 450 மைனஸ் 200 வகுத்தல் 200 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 250 வகுத்தல் 200 அடி எடுத்தீங்க அப்படின்னா இன்ட்டு 100 ஈக்குவல் டு 125% சொல்லியிருக்கும். ரெண்டாவது ஃபெர்டிலைசர் செக்டரில் ஃபஸ்ட் வந்து 500 இருந்தது. இப்போ வந்து எவ்வளோக்கு மாறிடுச்சு? 800 சொல்லி மாறிடுச்சு. ஸோ 800 மைனஸ் 500 வகுத்தல் 500. சரிங்களா, ஆரம்பத்துலேருந்து 500 ஈக்குவல் டு 300 வகுத்தல் 500 இன்ட்டு 100%. 100% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 அடி எடுத்திங்கன்னா அடுத்து 60% வருமா? ஆரஞ்சா 30. எஸ், 60% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்ததா ஃபோம் செக்டர். சரிங்களா, ஃபோம் செக்டர் வந்து எவ்வளவு? ஃபஸ்ட்டு 80 இருந்தது, இப்போ 200 மாறிடுச்சு. ஸோ 200 மைனஸ் 80 வகுத்தல் எவ்வளவு? 80 இருந்து மாதிரி ஈக்குவல் டு 120 வகுத்தல் 80 இன்ட்டு 100%. பர்சன்டேஜ் மொத்தத்தில் 100 இருக்கும். ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா ஈர்னாங்க 2 3. ஸோ ஈக்குவல் டு 150% சொல்லி வரும். அடுத்து கடைசியாக பெஸ்டிசைட்ஸ் எவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து எவ்வளோ இருக்குது? 180. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது? 100 இருக்குது. வகுத்தல் ஆரம்பத்துலேருந்து 100 ஈக்குவல் டு 80/100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 80%. இருக்குல்ல எந்த செக்டரில் வந்து அதிகமாக எமிஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டர் ஃபோம்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். அங்கே தான் வந்து 150% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 87வது கொஸ்டின். The contribution of CFC emissions from the fertilizer sector in comparison to the total CFC emissions from all the sectors was least in which year? அதாவது ஃபெர்டிலைசர் செக்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மற்ற எல்லா செக்டரோடைய கம்பேர் பண்ணும் போதில் எந்த வருஷத்தில் வந்து கம்மியாக இருந்ததுன்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் மற்ற எல்லா செக்டர் இங்கே வந்து 500 வந்துருக்கு. ஃபெர்டிலைசர் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து 500, ஃபெர்டிலைசரில் 500, மற்ற எல்லாத்துலையும் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபெர்டிலைசர், இங்கே சிமெண்ட் ப்ளஸ் ஃபோம் ப்ளஸ் பெஸ்டிசைட் இதில் எவ்வளோ இருக்குன்னா 200 கூட்டல் 80 கூட்டல் 100 ஈக்குவல் டு 200 300 380. சரிங்களா, அடுத்து 2015 அடுத்து ரெண்டாவது வந்து 600. 2016 எந்த 2016 2015 17
19 18 பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 600 2016 வந்து 600 மற்ற செக்டர்லாம் அப்புறம் எவ்வளோ இருக்குது 300 கூட்டல் 90 கூட்டல் 110 200 500 சரிங்களா. நான் என்ன கேட்குறான் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சிஎஃப்சி லீஸ்ட் இயர் தான் கேட்குறான் சரிங்களா. அடுத்து 3வது 2016 போட்டோம். அடுத்து 2017 இருக்கா, எஸ் 17 இருக்குது. ஸோ 650 ஃபர்டிலைசர் செக்டரில், மற்ற செக்டரில் 320 + 100 கூட்டல் 120 ஈக்குவல் என்ன வரும் 440 540 தான். அடுத்ததான் கடைசியாக 2019 800 ஈக்குவல் டு இங்கே 800 இருக்குது ஃபர்டிலைசரில், மற்றதில் 450 கூட்டல் 200 கூட்டல் 180. ஸோ அது மாதிரி இப்போ என்ன வரும் 650 750 800 830 சொல்லியிருக்கோம். ஸோ எங்கே வந்து கம்மியாக இருக்குல்ல லீஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண மாத்திரம் எதில் லீஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 500 120 இருக்குது. இங்கே வந்து வித்தியாசம் எவ்வளோ இருக்குது 100ல் இருக்குது. இங்கே வந்து 110ல் இருக்குது. பட் இங்கே வந்து 30ல் தான் இருக்குது. ஸோ இது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2019 தான் வந்து இருக்கிற லீஸ்ட்டாக வந்து கம்பேர் பண்ண முதல்ல லீஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2019 தான். அடுத்த கொஸ்டின் 88வது கொஸ்டின். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் growth in CFC emissions from the pesticide sector from 2015 to 2019? பெஸ்டிசைட் செக்டரில் வந்து எவ்வளோ வந்து க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறான். 100லேருந்து எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு 180 க்ரோத் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு 180 மைனஸ் 100 வகுத்தல் ஆரம்பத்துலேருந்து எவ்வளவு 100 ஈக்குவல் டு 80 வகுத்தல் 100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 80% தான் ஆன்சர். ஆல்ரெடி நம்ம பார்த்தா தான். அடுத்த கொஸ்டின் 88க்கு அப்புறம் 89வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் தி ஷிஃப்ட். What is the approximate contribution percentage of CFC emissions from the cement sector in comparison to the total of CFC emissions from all the sectors in 2017? 2017 பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் செக்ஷன் இல்லையா, சிமெண்ட் செக்ஷனுடைய பர்சன்டேஜ் வந்து மற்ற எல்லா செக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்டாக கேட்குறான். சிமெண்ட் செக்ஷனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு 2017 320. மற்ற எல்லா செக்டருடைய மதிப்பு கம்பேர் டு த டோட்டல் CFC emission from all the sector, எல்லா செக்டரும் சொல்லி கொடுத்தா ஆல் அதர் செக்டரும் கொடுக்கல, எல்லா செக்டரும் தான் கொடுத்தாங்க. அப்போது 320 கூட்டல் 650 கூட்டல் 100 கூட்டல் 120 ஈக்குவல் என்ன வரும் 320 வகுத்தல் 970 970 990 1090 1190 இன்ட்டு 100 1190 தானே. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மேலே வந்து 300 எடுத்துக்கலாம், கீழே வந்து 1200 எடுத்துக்கலாம் இன்ட்டு 100. சரி எடுத்திங்கன்னா 0 0 இங்கே 3 ஒரே ஒரு நிமிஷம் 300 1 4 320 எடுத்துக்கலாம். 320னா இங்கே 00 அடியாரும். அடுத்து இங்கே என்ன வரும் 1 12 12 24 160 வகுத்தல் 160 வகுத்தல் 6. ஸோ 12 12 12 6 48 48 12 40 6 36 ப்ளஸ் 6.66 போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 27%தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.